3 Algebra Exercise 3.2 Question number 2 Find the LCM of the given expression. கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனுக்கு LCM ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. LCM சப்டிவிஷன் நம்பர் 1ல 4x2y 8x3 y2. இப்போ 4க்கும் இங்கே ஃபுல்லாக 4க்கும் இங்கே உள்ள 8க்கும் ஃபஸ்ட்டு நம்ம LCM ஃபைண்ட் பண்ணிடலாம். 4,8 LCM ஃபைண்ட் பண்ணோம்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 டேபிளால் கொடுத்துடலாம். 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 டேபிளில் கொடுத்தோம்னா 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 டேபிள் கொடுத்தோம்னா 1 1. இப்போ LCM equal 2 multiplication 2 multiplication 2. 2 2s are 4, 4 2s are 8. LCM நமக்கு வந்து 8 கிடைக்குது. இப்போ கொஸ்டினை ரைட் பண்ணிடலாம். 4x square y. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள 4 மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருங்க. 4 மல்டிபிள் அடுத்த இதில் மல்டிபிள் கொடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த இதில் மல்டிப்ளிகேஷன் ஒய். நெக்ஸ்ட்டு 8x3 ஒய் ஸ்கொயர். 8க்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் x⁴ அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஒய் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் நம்ம கேட்டிருந்தாங்க. நமக்கான ஆன்சரை நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே 4க்கும் 8க்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற எல்சிஎம்னா 8. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் 8. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, x⁴ இருக்குது. எல்சிஎம் அப்படின்னாவே ஆர்டரில் வந்து ஹையஸ்ட் ஆர்டரை நம்ம எடுக்கணும். ஹையஸ்ட் ஆர்டர்னால் இங்கே லீஸ்ட் ஆர்டராக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் லீஸ்ட் ஆர்டர் இருக்குது, x⁴ வந்து ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆர்டரில் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் தான் இங்கே வந்து ரைட் பண்ணணும், x⁴. நெக்ஸ்ட்டு இங்கே ஒயில் இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கிறதா. அப்போனா ஹையஸ்ட் ஆர்டர் எடுத்தோம்னா ஒய் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். எல்சிஎம்மில் நம்ம பெருசாக எதையுமே கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ் அப்படி எழுதியிருக்கோம். 4க்கும் 8க்குள்ளே எல்சிஎம் ஃபைன் பண்ணோம், 8ன்னு சொல்லி நம்ம கிடைச்சி. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கும் x⁴ வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எதுவோ அதை ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் ஒய் ஸ்கொயருக்குள்ளே ஹையஸ்ட் ஆர்டர் எதை கம்பேரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 8க்கும் உள்ள எல்சிஎம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கும் x⁴ உள்ள ஹையஸ்ட் ஆர்டர். நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் ஒய் ஸ்கொயருக்குள்ள ஹையஸ்ட் ஆர்டர். இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். சப்டிவிஷன் நம்பர் 1 முடிஞ்சது. சப்டிவிஷன் நம்பர் 2 ரைட் பண்ணிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் 9a⁴ b ஸ்கொயர் 12a² b² c இருக்குது. இப்போ இங்கே 9க்கும் 12க்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 9, 12 எல்சிஎம் 3 டேபிளால் கொடுத்துடலாம். 3 3s are 9, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கொடுத்தனா 1 3 is 3, 4 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கொடுத்துடலாம். 1 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கொடுத்தனா 1 1 கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான எல்சிஎம் ஈக்குவல் 3 மல்டிப்ளிகேஷன் 3 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 2. 3 3s are 9, 2 2s are 4. அப்போ 9 4s என்ன வரும்னா 36. 9 4s are 36. சப்டிவிஷன் நம்பர் 2 ரைட் பண்ணிடலாம். 9 a³ b² ஈக்குவல் 9 மல்டிப்ளிகேஷன் a³ மல்டிப்ளிகேஷன் b². நெக்ஸ்ட்டு 12a² 12a² b² c ஈக்குவல் 12 மல்டிப்ளிகேஷன் a² மல்டிப்ளிகேஷன் b² மல்டிப்ளிகேஷன் c. இப்போ இதெல்லாம் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு 9ஐயும் 12ஐயும் நம்ம கம்பேரிங் பண்ண போகிறோம். 9க்கும் 12க்கும் நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் 36.
36 அப்படி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது ஏல வந்து எது ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குதோ அதைத்தான் நம்ம ரைட் பண்ணோம், ஏ பவர் கியூப். நெக்ஸ்ட்டு பி எடுக்கணும். பியில் எது ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது, ரெண்டுமே சேம் ஆர்டராக தான் இருக்குது. அப்போ பியை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். பியில் ரெண்டுமே சேம் ஆர்டர் இருக்கனால பி ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் இந்த சிங்கிறது எதோடையுமே கம்பேரிங் பண்ண முடியாது, தனியாக தான் இருக்கும். அப்போ சியவும் சேர்த்து அளிக்கணும், அதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். இப்போ சப்டிஷன் நம்பர் 2க்கு தேவையான எல்சிஎம் 36 ஏ பவர் கியூப் பி ஸ்கொயர் சி, இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். சப்டிஷன் நம்பர் 3ல் 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். இப்போ 16 12 8 இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாம். 16 12 8 இதுக்கு எல்சிஎம் பிரைம் ஃபேக்டர்ஸ் 2 டேபிளால் கொடுத்துடலாம். 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தனா 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 டேபிளில் கொடுத்தனா 2 2s are 4, 3, 1 2 is 2. நெக்ஸ்ட் 2 டேபிளில் கொடுத்தனா 1 3 1. நெக்ஸ்ட் 3 டேபிளில் கொடுத்தனா 1 1 1. எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா எல்சிஎம் ஈக்குவல் 2 multiplication 2 multiplication 2 multiplication 2 multiplication 3. 2 2s are 4, இங்கே ஒரு 2 2s are 4, இங்கே ஒரு 4 multiplication 4 multiplication 3. 4 4s are 16, 16 3 மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 48. அப்போ எல்சிஎம் நம்ம வந்து 48 சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஸ்டினை தேர்ட் சப்டிஷனை நம்ம ரைட் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிஷன் 16m 16 multiplication m 16 multiplication m. நெக்ஸ்ட்டு 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஈக்குவல் 12 multiplication m ஸ்கொயர் multiplication n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 8n ஸ்கொயர் ஈக்குவல் 8 multiplication n ஸ்கொயர். இப்போ நம்ம கம்பேரிங் பண்ணிடலாம். 16 12 8க்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சக்கூடிய எல்சிஎம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எல்சிஎம் ஈக்குவல் 48. நெக்ஸ்ட்டு m ஸ்கொயர், இந்த ரெண்டையும் இதோட கம்பேரிங் பண்ணுறோம். கம்பேரிங் பண்ணும்போது எது ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குதோ அதை எடுத்துக்கணும். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் நமக்கு கிடைச்சது வந்து m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கேயும் n ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் n ஸ்கொயர் இருக்குது. அப்போ சேம் ஆர்டரில் இருக்குது. அப்போ இது வந்து n ஸ்கொயர் மட்டும் ரைட் பண்ணாலே நமக்கு வந்து போதும். அப்போ எல்சிஎம் 48m ஸ்கொயர் n ஸ்கொயர் தான் சப்டிஷன் 3க்கான எல்சிஎம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4 b ஸ்கொயர் மைனஸ் 3b ப்ளஸ் 2 b ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ சப்டிஷன் நம்பர் 4 ரைட் பண்ணிடலாம். b ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 ஈக்குவல், இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் எடுக்கலாம். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்மில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -3 கிடைக்கணும். டேபிள்ஸ் நமக்கு வந்து 1 2 is 2, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 1 1 2 is 2 மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது -3 கிடைக்குது. டிவைடிங் பையில் இங்கே p இருக்கனால டிவைடிங் பை p, இங்கேயும் டிவைடிங் பை p.
இப்போ இதுக்கான ஃபேக்டராக நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டராக p-1 ஒன் ஃபேக்டராகவும் p-1 நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டராக p-2 கிடச்சிருக்குது p-2 கிடச்சிருக்குது. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை நம்ம எழுதும்போது இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை 2, அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2ஆகவும், ஆட் பண்ணும்போது பீனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் ஆட் பண்ணும்போது பீனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -3. இப்போ டேபிள்ஸ் வர்றாப்பில் நீங்கள் சொல்லி பாருங்கள், சொல்லி பார்த்து அதை ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 4ல் b² -4 இருக்குது. b² -4 எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா வந்து b² -4 வந்து 2² சொல்லி மாற்றிக்கலாம். b² -2² சொல்லி மாற்றிக்கலாம். இப்போ இதில் ரைட் பண்ணிடலாம். b² -2² ஈக்குவல், இது எப்படி இருக்குன்னா ஃபார்முலா வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. a² - b²க்கான ஃபார்முலா a + b × a - b. இதில் a + b அப்படின்னா இங்கே எழுதக்கூடியது p + 2, a வந்து p ஆகும், a வந்து p ஆகும், b வந்து 2 ஆகவும் இருக்குது. அப்போ p + 2 நெக்ஸ்ட்டு a + b ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் a - b ரைட் பண்ணும் p - 2. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். p - 2 p - 2 இங்கே இருக்குது. இதில் ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எல்சிஎம் காமனாக இருக்கிறதுல ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் ரைட் பண்ணிடலாம், p - 2. நெக்ஸ்ட்டு காமன் இல்லாமல் இருக்கல அந்த ஃபேக்டர்ஸையும் ரைட் பண்ணும். காமன் இல்லாமல் p - 1 இருக்குது. இப்போ p - 1 ரைட் பண்ணுங்கள், p - 1. நெக்ஸ்ட்டு காமன் இல்லாமல் p + 2வும் இருக்குது, அதையும் நம்ம ரைட் பண்ணிடணும். சப்டிவிஷன் நம்பர் 4ல் என்ன பண்ணியிருக்கோம், காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் ரைட் பண்ணிட்டோம். காமனாக இருக்கக்கூடிய டேர்மில் ஒரே ஒரு டேர்ம் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் காமன் இல்லாத டேர்ம்ஸ்களையும் நம்ம ரைட் பண்ணணும். இதுதான் சப்டிவிஷன் நம்பர் 4க்கான ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 5 2x² - 5x - 3 நெக்ஸ்ட் 4x² - 36. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வச்சு கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணோம். கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், -6 கிடைக்கணும். அப்போ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது, -5. ஆட் பண்ணும்போது நமக்கு -5 கிடைக்கணும். இப்போ சப்டிவிஷன் நம்பர் 5 நம்ம ரைட் பண்ணிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 5ல் 2x² -5x - 3 x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -6 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5 கிடைக்கணும். இப்போ டேபிள் 6 வராப்பில் டேபிள் சொல்லுங்கள். 1 6 is 6, 3 2s are 6 or 2 3s are 6, எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். இதில் இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுப்போமே. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வந்துருச்சு. ஆனால் ஆட் பண்ணும்போது -5 வருதான்னு சொல்லி பாருங்கள், -5. அப்போ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் -3யும் இந்த இடத்துல -3 நம்ம கொடுத்தோம்னா என்ன வரும், ஆட் பண்ணும்போது -5 கிடைச்சிரும். ஆனால் மைனஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது +6ஆக மாறிடுது. ஆனால் இங்கே மல்டிப்ளை பண்ணி நமக்கு -6 கிடைக்கணும். அப்போனா இந்த ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். 1 × 6 = 6 இந்த ஆப்ஷன் எடுக்க போகிறோம். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இங்கே சிம்பிளை கொடுங்களேன், மைனஸ் சிம்பிள் கொடுத்து பார்ப்போமே. கொடுத்து பார்த்தா என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துடும். ஆனால் சப்ராக்ஷன் பண்ணும்போது +5 கிடைக்குது. ஆனால் இங்கே -5 நமக்கு வேணும். அப்போனா இதை ப்ளஸ்ஸாகவும் இதை மைனஸாகவும் மாற்றுங்க. இப்போ மைனஸாக மாற்றும் போது +× -1 6 is 6 கிடச்சிடும். அப்போ பிக்கஸ்டுடைய சிம்பிள் மைனஸ். இப்போ 6லேருந்து 1 போச்சுன்னா 5. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். அப்போ 1 - 6ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறணும். 1 - 6ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அப்போ 1 6க்கு பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர். இப்போ
இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குது. இங்கே நம்ம பார்க்கல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருந்தது, 1 தான் இருந்தது. அதனால் இங்கே டிவைடிங் பையில் வந்து நம்ம வந்து பி மட்டும் கொடுத்துருந்தோம். இங்கே பி இருக்குன்னா 1p இருக்குன்னு சொல்லி எடுத்தோம். 1p இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால இந்த இடத்துல இருக்குன்னா டிவைடிங் பை 2x, இந்த இடத்துல டிவைடிங் பை 2x. இப்போ இது 2 டேபிளால் டிவைட் ஆகும். 1 2 is 2, 3 2s are 6. ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிடலாம். நமக்கு கிடைச்ச ஃபேக்டர் ஃபஸ்ட்டு 2x ரைட் பண்ணும். டினாமினேட்டர் உள்ள வேல்யூ ரைட் பண்ணுங்கள் 2x. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 1 ஃபேக்டர் முடிஞ்சது. அனதர் ஃபேக்டர் இங்கே 1 into x, அப்போ x தான் கிடைக்கும். x நெக்ஸ்ட்டு -3. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா வந்து 4x² -36 இருக்கும். 4x² -36 இந்த ரெண்டு இதில் இருந்து 4 காமனாக எடுத்தோம்னா 4 காமனாக எடுத்தா என்ன வரும், 4 காமனாக எடுக்கனா 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா x² மட்டும் கிடைக்குதா, அப்போ இங்கே x². இங்கே 4 ஆல் டிவைட் பண்ணால் 1 4 is 4, 9 4s are 36, அப்போ -9. இதைத்தான் இங்கே எழுத போகிறோம். 4 காமனாக எடுத்துகிட்டு x² -9. இப்போ 4 காமன் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 9 மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா 3² சொல்லி மாற்ற போகிறேன். 3² சொல்லி நம்ம மாற்றிக்கிறலாம். அப்போ இந்த இடத்துல x² -3². இப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. a² - b² ஃபார்முலானா a + b × a - b. இப்போ ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணிடலாம். 4 அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, 4 அப்படியே இருக்கட்டும். 4 நெக்ஸ்ட்டு a + b x + 3, நெக்ஸ்ட்டு a - b x - 3. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் 2x² - 5x - 3க்கும் 4x² - 9க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுலையும் இங்கே ஒன்று மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1க்கும் 4க்கும் உள்ள எல்சிஎம் வந்து 4 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து கம்பேரிங் பண்ணி பார்க்கலாம். x - 3 ஒரு ஃபேக்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே x - 3 இருக்குது. அப்போ இந்த x - 3யும் x - 3யும் ஒரே ஒரு ஃபேக்டராக எழுதிக்கலாம். இப்போ x - 3 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு காமன் உள்ளதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு காமன் இல்லாத டேர்ம்ஸ் என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். காமன் இல்லாத ஃபேக்டர் இங்கே பாருங்கள். இதை மறந்துடணும், இதை நீங்கள் மறந்துடணும், இதை மறந்துடுங்க. இப்போ காமன் இல்லாத ஃபேக்டர் வேறு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 2x + 1 இருக்குது. 2x + 1 அதை ரைட் பண்ணிடுங்க. 2x + 1. நெக்ஸ்ட்டு காமன் இல்லாத ஃபேக்டர் x + 3 இருக்குது. இப்போ x + 3 ரைட் பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். சப்டிவிஷன் நம்பர் 6, 2x² - 3xy (2). நெக்ஸ்ட்டு 4x - 6y (3). நெக்ஸ்ட்டு 8x³ - 27y³. இப்போ இதெல்லாம் சப்டிவிஷன் நம்பர் 6க்கானதை கீழே ரைட் பண்ணிடலாம். 2x² - 3xy (2). இது ரெண்டுலேயும் இருந்து இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுக்க போகிறேன். இங்கே உள்ள எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துலாம். நம்ம எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தோன்னா ஈக்குவல் எக்ஸை காமனாக எடுக்கனா எக்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸை காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்குன்னா 2x - 3y கிடைக்கும். இதில் மேலே (2) இருக்குது. அப்போ இது டோட்டலாக சேர்த்து (2) இப்படி ஃபார்ம் பண்ணும். இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த எக்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணால் 2x², நெக்ஸ்ட்டு 3xy (2) கிடைக்கும். இதை தனித்தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ x², நெக்ஸ்ட்டு 2x - 3y (2). இது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 4x - 6y (3). இதை ரைட் பண்ணிடலாம். 4x
மைனஸ் 6y ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் இந்த ரெண்டில் இருந்து இந்த 4ல் இருந்தும் 6ல் இருந்தும் 2வை நம்ம காமனாக எடுத்துடலாம். இங்கே மேலே எக்ஸை காமனாக எடுத்தாப்புலையே இங்கே வந்து 2வை காமனாக எடுத்துடலாம். இப்போ 2வை காமனாக இருக்கிறதா 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் 2x மைனஸ் 3y ஹோல் பவர் கியூப். இங்கே ஹோல் பவர் ஸ்கொயர் இருந்தது, அதனால் ஸ்கொயர் கொடுத்தோம். இங்கே ஹோல் பவர் கியூப் இருக்குது, அதனால் கியூப் கொடுக்குறோம். மேலே எப்படி தனித்தனியாக இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் தனித்தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இங்கே 2வை கியூப் பண்ணால் 2 கியூப்னுடைய வேல்யூ நீங்கள் வாட்டில் 2 3s 6ன்னு கொடுக்கக்கூடாது. 2ங்கிறத 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 மல்டிப்ளிகேஷன் 2 ஈக்குவல் 8. இப்போ 2 பவர் கியூப்னுடைய வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் பவர் கியூப். இதுதான் இதுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இங்கே ரைட் பண்ணிடலாம். அதை 8x கியூப் மைனஸ் 27y கியூப் ஈக்குவல் 8 வந்து இப்போ தான் எழுதணும் 2 பவர் கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போனா எக்ஸ் பவர் கியூப்பை இங்கே 2x ஹோல் பவர் கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் கியூப்பை எக்ஸ் ஹோல் பவர் கியூப்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 27 3 கியூப்னு சொல்லி எழுதிக்கலாம். 3 கியூப் ஒய் கியூப்பை வந்து ஒய்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8x கியூப்புங்கிறத வந்து 2 பவர் கியூப் கிடைக்கும், எக்ஸ் பவர் கியூப் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் 2yயும் எக்ஸையும் காமன் ப்ராக்கெட் கொடுத்து பவர் ஒரே ஒரு பவரை கியூப்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் 27க்கும் 27y கியூப் ஈக்குவல் 27 3 கியூப் ஒய் பவர் கியூப். இது எழுதும்போது 3y ஹோல் பவர் கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது a கியூப் மைனஸ் b கியூப்ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா a மைனஸ் b மல்டிப்ளிகேஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் தான் a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா. இப்போ இது a இது b நம்ம ரைட் பண்ணிடலாம். a மைனஸ் b ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 3y a மைனஸ் b ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் தெரியலைனா இப்படி சைடில் எழுதிக்கங்க, இங்கே எழுதிக்கங்க. a ஈக்குவல் 2x நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் 3y. இப்போ a மைனஸ் b ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலா அப்படி என்ன இருக்குது அப்படின்னா வந்து a ஸ்கொயர் இருக்குது. a ஸ்கொயர் இப்போ a ஸ்கொயர் பண்ணால் 2x ஸ்கொயர் 2x ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ளஸ் ab ஏவும் பியவும் ரைட் பண்ணிடுங்க. ஏவும் பியவும் 2x மல்டிப்ளிகேஷன் 3y இங்கே மல்டிப்ளிகேஷனில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் 3y பிக்கான வேல்யூ 3y ஹோல் ஸ்கொயர். அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2x மைனஸ் 3y நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 3s 2y 3 மல்டிப்ளா 2 3s 6xy. நெக்ஸ்ட்டு 3a ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9y ஸ்கொயர். இங்கே 8x பவர் கியூப் மைனஸ் 27y பவர் கியூப். தேர்டு பார்ட்டுக்கானதும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். எல்சிஎம் ஈக்குவல் எல்சிஎம். இப்போ இந்த மூணுலையும் காமனாக எல்சிஎம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மூணுலையுமே காமனாக நமக்கு என்ன இருக்குன்னா 2x மைனஸ் 3y இருக்குது. இங்கே பவரில் ஒன்றுமே இல்லாட்டி பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2x மைனஸ் 3y கியூப் இருக்குது. இங்கே 2x மைனஸ் 3y ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் பவர் கியூப். அப்போனா இதில் இருக்கிற ஹையஸ்ட் ஆர்டர் நம்ம ரைட் பண்ணும். ஹையஸ்ட் ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2x மைனஸ் 3y ஹோல் பவர் கியூப். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது பவரில் உள்ளாப்பில் வேறு எதுவுமே நமக்கு வந்து இல்லை. அப்போ இந்த சைடில் என்ன இருக்குதுன்னா காமனாக இல்லாதது 4x² + 6y + 9y². அப்போ அதை ரைட் பண்ணிடலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4x² + 6xy + 9y². நெக்ஸ்ட்டு காமனாக இல்லாது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு காமனாக உள்ளது இதில் உள்ளது ரெண்டையுமே நம்ம முடிச்சிட்டோம். இதில் வந்து 8 இருக்குது, இதில் வந்து 8 இருக்குது, இதில் வந்து x² இருக்குது. அப்போ இங்கே வந்து 8ஐயும் x²ஐயும் ரைட் பண்ணிடலாம். இங்கே x² ரைட் பண்ணிடுங்க, இங்கே 8ஐ ரைட் பண்ணியிருக்கோங்க. 8ஐ வந்து 2 பவர் கியூப்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான LCM. சப்டிவிஷன் நம்பர் 1, சப்டிவிஷன் நம்பர் 2, சப்டிவிஷன் நம்பர் 3, சப்டிவிஷன் நம்பர் 4, சப்டிவிஷன் நம்பர் 5, சப்டிவிஷன் நம்பர் 6 வரைக்கும் உள்ள LCM ஃபைன் பண்ணுறதை நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.